தைரியம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி எங்களுக்கு புரிஞ்சு போச்சு சார். நீங்கள் எங்களை தான் சொல்ல வரீங்க தெரியும். மேசராசிக்காரங்க நீ சொல்லுவீங்க இல்லையா? அப்புட்ன்னு நம்ம அந்த தைரியம், தன்னம்பிக்கைன்னு போட்ட அடுத்த செகண்டே நாங்கள் தாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய செயல்பாடில் ஃபஸ்ட்டாக நிற்கக்கூடிய நம்மளுடைய மேசராசி அன்பர்களுக்கு மேசராசி அன்பர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆகஸ்ட் மாதம் தொடக்கத்திலிருந்து உங்கள் லைஃப்பில் என்ன ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட போகுது? என்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ, அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பல மன அழுத்தத்தில இருக்கீங்க. கிட்டத்தட்ட மேசராசிக்காரங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களிலும் பிரச்சனை ஓடிக்கிருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மனசுக்குள்ள ஒரு பெரிய மன அழுத்தம் இருக்கு. இந்த மன அழுத்தம் நேத்து வந்தது, இன்னைக்கு வந்ததெல்லாம் கிடையாது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2021 எண்டுலேருந்தே நீங்க மன அழுத்தத்தோட தான் இருக்கீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்முடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல நம்முடைய சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்ற இந்த காலகட்டங்கள்ல, உங்களுக்கு இந்த கிரகங்கள் என்னென்ன விஷயங்கள்ல ஒரு நன்மையை கொடுக்க போகுதுன்னா, மன நிறைவை கொடுக்கப் போகிறது. உங்க மனசுல ஒரு அழுத்தம் இருக்குல்ல, "என்னடா வாழ்க்கை இது? என்ன வாழ்றோன்னே புரியல. யாருக்காக வாழ்றோன்னே புரியல." அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் உங்கள போட்டு டிப்ரெஷன் பண்ணிக்கிருக்கு. நீங்க யார் யாரெல்லாம் பார்த்து பார்த்து வளர்த்து விட்டீங்களோ, யார் யாருக்கெல்லாம் நல்லா இருக்கணும்னு உதவி செஞ்சீங்களோ, அவர்கள் மூலமாகவே இந்த 4லிருந்து 5 வருடத்துக்குள்ள பலவிதமான அனுபவ பாடங்கள கத்துக்கிட்டீங்க. யாருக்கு பிரச்சனைனாலும் ஆளா உங்கள தான் கூப்பிடுறாங்க. அந்த பிரச்சனையும் உங்கட்ட தான் மாட்டி விட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஸோ இப்படிப்பட்ட நிலையில என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க மேசராசி என்பவர்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்பாடுகளை மட்டும் சரியான முறையில சிந்திச்சு, நீங்க சிறப்படையக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு ஸ்டார்ட்டிங் மாதம்னு சொல்லி சொல்லலாம். அதேபோல் இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்முடைய மேச ராசியில பிறந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகமான மன அழுத்தம் இப்போ ஒரு 20 நாளா தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எப்படி? கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஆனா அதற்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு 9 மாத காலம் உங்களுடைய வாழ்க்கையில புரட்டி போட்ட காலம் மாரி வந்துருச்சு. அவ்வளோ தூரம் டிப்ரஷன். நின்னா குத்தம், நடந்தா குத்தம், ஓடுனா குத்தம்ன்னு உங்கள குத்தஞ்சொல்லியே குறை கண்டுபிடிச்சே, அதில பேர் வாங்கக்கூடிய நபர்கள் நெறைய பேர் இருக்காங்கங்கிற மாரி தான் உங்க லைஃப் கடந்த காலங்கள்ல போயிருக்கும். ஸோ, இப்ப அத விட்டு கொஞ்சம் அப்படியே நீங்க கடந்து வரீங்க. ஸோ, இந்த ஆகஸ்ட் மாசத்துலருந்து கொஞ்சம் இல்ல, கொஞ்சம் ரொம்பவே நல்லா வருவீங்க. ரொம்பவே நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ, அதேபோல நம்முடைய மேச ராசி அன்பர்கள யார் யாரெல்லாம் திருமணத்துக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். எனக்கான வரன் தேடிக்கிட்டே இருக்கேன். ஆனா என்னன்னா, நாங்க பொருத்தம் பார்த்து பார்த்தா, அவங்க பொருத்தம் இல்லன்றாங்க. எங்களுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்றோம், அவங்க பிடிக்கலங்காங்க. அவங்களுக்கு பிடிக்குங்காங்க, எங்களுக்கு பிடிக்கல. ஸோ இப்படி எதிர்மறையாவே ஓடிக்கிருக்கு. திருமண வாழ்க்கைக்குள்ள போவோமா, போமாட்டோமாங்கிற குழப்பத்தில இருக்கக்கூடிய, சிந்தனையில இருக்கக்கூடிய மேசராசி அன்பர்களாகிய உங்களுக்கு, உங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சிறந்த மாதமாக எடுத்துக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதத்தில ஒரு 15ஆம் தேதிக்கு மேல நீங்க வரன் தேடுங்க. நீங்க உங்களுக்கு ஏற்ற வரனை சரியான முறையில தேர்ந்தெடுப்பீங்க. நீங்க மேட்ரிமோனியில பார்த்தாலும் சரி, இல்ல உங்க சொந்த பந்தத்தில சொல்லி பார்த்தாலும் சரி, எங்க பார்த்தாலும் சரி, உங்களுக்கான ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு சூப்பரா இருக்குங்கிறது உண்மை. தன வரவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்முடைய மேசராசி என்பவர்களுக்கு தனவரவு சூப்பரா இருக்க போகுது. பணம் குடுத்த காசு இனிமே தான் வரப்போகுது. இப்போலாம் மேசராசிக்காரங்கட்ட ஒரு பெரிய மைனஸ் என்னன்னா, யாராவது காசு கேட்டா குடுத்துறீங்க கடந்த காலங்கள்ல. ஆனா குடுத்த காச கேட்க போனீங்கன்னா, நீங்க பொல்லாதவன் ஆயிருவீங்க. சார் என்ட்ட அழுது அழுது கேட்டான் சார். நான் என்ன பண்ணுவேன்? என்ட்ட உருகி உருகி கேட்டாங்க சார். அண்ணேன்னாங்க, தம்பினாங்க, அக்கானாங்க, தங்கச்சினாங்க, நண்பேன்னாங்க. ஸோ இப்படி உறவுகளை சொல்லி, சொல்லி, சொல்லி உங்கள ஏமாத்துனது தான் அதிகம். ஸோ நீங்களும் கோவக்காரரு, அப்படியே நேர்மையானவரு அப்படின்னு தெரிஞ்சும், உங்களோட பாசத்த காட்டுனா நீ ஏமாந்துருவீங்கங்க. ஒரு பெரிய கொள்கையோட மேசராசிக்காரங்கள கூட இருக்க அத்தனை பேர்ல கிட்டத்தட்ட ஒரு 85% பேர் சுயநலத்துக்காக தான் மேசராசிக்காரங்கள பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில சுயநலம் இல்லாத நபர்களுடன் உண்மையான நட்பு கிடைக்க போது, உண்மையான பாசம் கிடைக்க போது, உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்க தேர்ந்தெடுப்பதற்கான ஒரு சிறந்த ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்க போதுங்கிறது உண்மை.
அதே போல் புதியதாக தொழில் தொடங்கலாமா, தொழில் தொடங்கினா இந்த காலகட்டம் எனக்கு கரெக்டாக இருக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே இந்த மாதத்தில் ஒரு 15ஆம் தேதிக்கு மேலே நீங்கள் சொந்த தொழில் தொடங்குனீங்கன்னா தொழிலில் அமோக வெற்றி பெறக்கூடிய காலம், மனசுக்கு பிடிச்ச மாதிரி இயக்கக்கூடிய காலம், மனதில் உள்ள போராட்டத்தை தூக்கி வச்சுட்டு ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு என்ன, நான் ராஜா அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு கிரகமைப்பில் சூப்பராக இருக்குது. அதே போல் நம்முடைய மேசராசி அன்பர்களாகிய பெண்களுக்கு கடந்த காலங்களில் நீங்கள் வீட்டில் பட்ட கஷ்டமும் சரி, உங்களுடைய வேலை பார்க்குற இடத்துல பட்ட கஷ்டமும் சரி, நீங்கள் நம்பினவங்களால பட்ட கஷ்டமும் சொல்லி மாளாது. அவ்வளோ தூரம் மனசளவில் ஒரு டிப்ரெஷன் வந்தீங்க. எவ்வளோ தான் போராடுவோம், போராடடா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி எப்படி போராடடா இன்னும் போராடடான்னு போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய நம்முடைய மேசராசி பெண்களுக்கு உங்களுடைய போராட்டத்துக்கான ஒரு சரியான தீர்வு கிடைக்க போகுது. உங்களுக்கான ஒரு அற்புதமான தீர்வு உறுதியாக இந்த வட்டம் கிடைக்கும். அதனால் மேசராசிக்காரங்க எவ்வளோ வலி வேதனைகள் இருந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் ஏய் சிங்கண்டா அப்படின்னு இருந்தாலும் உள்ளே உங்களுக்குள்ள வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யுது. அதுவும் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இணை புரியாத அழுத்தம் இருக்கும், மிகப்பெரிய அழுத்தம் இருக்கும். என்னன்னே புரியலையே, ஏன் தெரியலையேங்கிற ஒரு அழுத்தம் உங்களுக்கு இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட அழுத்தம் இருக்குது அப்படின்னா அந்த அழுத்தத்துக்கான ஒரு விடை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது மேசராசிக்காரங்களுக்கும் சரி, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கும் சரி. ஸோ மன அழுத்தத்திலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு சிறந்த வழிபாடு நீங்கள் தெரியணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். உங்களுடைய பெயர், உங்களுடைய நட்சத்திரம் ப்ளஸ் நீங்கள் எந்த ஊர்லேருந்து நம்ம வீடியோ பார்த்துக்கிறீங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் கட்டாயமாக கொடுங்க. உங்களுக்கான அற்புதமான இந்த மன அழுத்தத்தை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடிய ஒரு வழிபாடை என்ன பண்ணுறேன், நான் உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறேன். சரியா? இது எதுக்காகனா எத்தனை பேர்லாம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, வீடியோ முழுமையாக பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறக்காண்டி தான் வழிபாடை டைரெக்டாக சொல்லலை. ஏன்னா நம்ம டைரெக்டாக சொன்னோம்னா எத்தனை பேர் செய்வீங்கன்னு தெரியாது. ஆனால் கேட்கக்கூடிய அத்தனை பேர் என்ன பண்ணுவீங்க, மனசார வீடியோ பார்த்துருக்கீங்க, மனசார செய்வீங்கிற நம்பிக்கை நமக்கு வரணும்ல. அதனால தான் ஸோ எப்போயுமே ஒரு வழிபாடு சொல்கிறோம்னா அது அந்த வழிபாடை மனசார நீங்கள் ஏற்று நீங்கள் வழி நடத்தும் போது வேண்டும் போது உங்களுக்கும் மாற்றம் வரும், எங்களுக்கும் நல்ல மாற்றம் வரும். அப்போ நீங்கள் செய்யாமல் இருந்தால் அது கஷ்டம். அதனால் நீங்கள் வேணும்னு நினைக்கிறவங்க கீழே கமெண்ட்ஸ் கொடுங்க, கட்டாயமாக உங்களுக்கான பதில் கிடைக்கும். அப்போ இந்த மாதத்தில் நாங்கள் கவலையப்பட வேண்டாமா, ரொம்ப சூப்பராக இருப்போம்னு சொல்லிட்டீங்க. எங்களுக்கு எந்த விஷயத்துலையும் ஒரு சின்ன தடங்கள் கிடையாதா, நாங்கள் கவனமாக இருக்கணுமா வேண்டாமான்னு நினைக்கக்கூடிய மேசராசிக்காரர்கள் மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு சரியான காலம் இந்த காலம். கிட்டத்தட்ட சனி பகவான் வக்கர பயிற்சியான காலத்தில் நம்ம 100 நாட்கள் சிறப்புன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்போ இந்த 100 நாட்களில் இந்த மாதத்துடைய மொத்த நாட்களும் வருது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இந்த நாட்களை உங்களுக்காக பயன்படுத்தணும். மற்றவர்களுடைய விஷயங்களை தலையிடுவதை நிப்பாட்டணும். எங்கேயாவது பிரச்சனை வண்டியை வேட்டியை மறிச்சிக்கிட்டு வேட்டியை அப்படி மடிச்சுக்கிட்டு ஓடுறது அல்லது தூக்கி சேலையை கட்டி வச்சுட்டு வாடா பார்த்துக்கலான்ங்கிற போகிறதெல்லாம் நிப்பாட்டுங்க. போதும். ஓடி ஓடி போய் தான் உங்களை ஓட விட்டு அடிக்கிறாங்க. நீங்களும் போராடிக்கிட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் உங்களுக்காக வாழுங்க, உங்களுடைய குடும்பத்துக்காக வாழுங்க, உங்களுடைய வாழ்வாதாரத்தை வெற்றி பெறுவதற்காக முயற்சி எடுங்க. வேறு எந்த கவலையும் கிடையாது. எடுக்கிற ஸ்டெப்பில் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்காக இருக்குது.